ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தினசரி ராசி பலனில் நாளை நாள் ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. நாளை நாளுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி விரதமானது வருதுங்க. ஸோ நாளை நாள் ராசி பலனில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். 12 ராசி நேயர்களுக்கும் நாளை நாள் ராசி பலனில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 12 ராசி நேயர்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. நாளை நாள் ராசி பலனில் முதல்ல எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு நாளை நாள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளை நாள் மேச ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, வியாபார பணிகளில் வேலையாட்களை தட்டி கொடுத்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். புதிய முயற்சிகளில் சூழ்நிலை அறிந்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகுந்த நல்லதுங்க. தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லதாக இருக்கலாம். பலம் மற்றும் பணவளங்களை அறிந்து செயல்படுவீர்கள். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். சமூக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். நாளை நாள் மேச ராசினியர்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்க போகுது. மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா தட்டி கொடுத்து செயல்படுவது நல்லதுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா மாற்றமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி நேயர்களுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளை நாள் உங்களுக்கு குழந்தைகள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையலாம். மறைமுகமான சில விஷயங்களை நாளை நாள் அறிந்து செயல்படுவீர்கள். கால்நடைகளிடம் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் நாளை நாள் உங்களுக்கு ஏற்படலாம். நினைத்த பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவரிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். நாளை நாள் ரிஷபராசி நேயர்களுக்கு செலவு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்க போகுது. ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் புரிதல்கள் மேம்படலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் மாற்றமான ஒரு நாளாக இருக்கலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அடுத்ததாக மிதன ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா, செய்கின்ற முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். சேமிப்பை மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். இழுபறியான சில செயல்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். நாளை நாள் மிதன ராசி நேயர்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக இருக்கலாம். மிதன ராசியில் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் சாதகமான நாளாக இருக்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆதரவான நாளாக இருக்கலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். அடுத்ததாக கடக ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா, பிறமொழி சார்ந்த மக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகலாம். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. சிறு தூர பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கலாம். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் தெளிவுகள் அதிகரிக்கும். மருத்துவ துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கும். நாளை நாள் உங்களுக்கு பாராட்டு நிறைந்த நாளாக இருக்கலாம். கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆதாயம் உண்டாகலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு தெளிவுகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மாற்றம் பெருக்கலாம். அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்களுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். உத்தியோக பணிகளில் உயர்வுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் ஏற்படும். வெளியூர் வர்த்தக செயல்களில் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரலாம். வழக்கு சார்ந்த அலைச்சல் உங்களுக்கு ஏற்படும். நாளை நாள் சிம்ம ராசி நேயர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இருக்கலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கலாம். அடுத்ததாக கன்னி ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா, உத்தியோக பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லதுங்க. கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக இருக்கலாம். செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும். பூர்வீக சொத்துகளில் மாற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பொழுதுபோக்குக்கான செயல்பாடுகளில் விரையும் ஏற்படும். நாளை நாள் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும்.
நாளை நாள் உங்களுக்கு கனிவு வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம். கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் சோர்வான நாளாக இருக்கலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் தவறிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கலாம். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் அதிகரிக்கும். நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரலாம். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு ஈடேறலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கலாம். நாளை நாள் உங்களுக்கு பயம் மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் வாய்ப்புகள் கிடைக்கலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பிரச்சனைகள் குறையலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் வரவுகள் கிடைக்கலாம். அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு நாளை நாள் நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் ஏற்படும். சேமிப்பு விவசாயங்களில் ஆலோசனை கிடைக்கலாம். போட்டி தேர்வுகளில் சாதகமான சூழல் உண்டாகும். நெருக்கமானவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம். உத்தியோக முயற்சிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். நாளை நாள் உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இருக்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆலோசனை கிடைக்கலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் புரிதல் உண்டாகலாம். அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா கற்பனை கலந்த உணர்வுகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். குண இயல்புகளில் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். வழக்கு தொடர்பான விஷயங்களில் மாற்றமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகலாம். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். நாளை நாள் உங்களுக்கு மறதி நிறைந்த நாளாக இருக்கலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் குழப்பங்கள் நீங்கலாம். புரடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் நெருக்கம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் மாற்றமான ஒரு நாளாக இருக்கலாம். அடுத்ததாக மகரம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா நெருக்கமானவர்களிடம் மனமிட்டு பேசுவதன் மூலம் புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவை உங்களுக்கு உருவாக்கலாம். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை நாளை நாள் உங்களுக்கு குறையலாம். சமூக பணி தொடர்பான சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். வழக்கு பணிகளில் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசு தொடர்பான செயல்களில் அனுகூலம் ஏற்படும். நாளை நாள் உங்களுக்கு அமைதி வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம். மகர ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் புரிதல் அதிகரிக்கும். திரிவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆர்வமின்மை குறையலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கலாம். அடுத்ததாக கும்பம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய அனுபவம் உங்களுக்கு உண்டாகலாம். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இசை சார்ந்த துறைகளில் ஈடுபாடுகள் உங்களுக்கு ஏற்படும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு உங்களுக்கு கண்டிப்பா அவசியம். நாளை நாள் உங்களுக்கு வசதி நிறைந்த நாளாக இருக்கலாம். கும்பம் ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அனுபவம் உண்டாகலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் வாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. புரட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். அடுத்ததாக மீனம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா வஞ்சனையான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். எதிர்பாராத சில வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. மனதில் புதுவிதமான இலக்குகள் நாளை நாள் உங்களுக்கு பெருக்கலாம். சூழ்நிலை அறிந்து பேசுவது உங்களுக்கு பல வகையில் நன்மையை தரலாம். வியாபாரத்தில் நெளிவு சழிவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம். நாளை நாள் மீன ராசி நேயர்களுக்கு நிறைவு நிறைந்த நாளாக இருக்க போது. மீனம் ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் கையிருப்புகள் அதிகரிக்கும். உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா இலக்குகள் பெருக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் ராசி பலனில் 12 ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நேயர்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்
மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ 12 ராசி நேயர்களும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.